அப்ப இங்கேயே இருங்க. அப்ப இப்போ பேசுறீங்களா? போயிடாதீங்க. அதனால இருங்க. தான் அ தொ இப்பதான் தொழுக முடிச்சேன். இன்னும் தொழுகுறது ஓகே. கூட இருக்கு. இன்னைக்கு நைட்டெல்லாம் நாங்க தொழுவோம். சரி ஓகே. கொஞ்சம் பிரேக் பண்ணலான்ட்டு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண வந்தேன்னா, நீ இருந்த. ஓகே. அப்படியே நான் வந்துட்டேன். உங் நான் சமைச்சு உங்களுக்கோசம் முடிச்சு 1 நான் மணி போனா நேரத்துல இருப்பேன் வாங்க. ம். எஸ் தான். ஐய்யய்யய்யோ! வாங்க, அது வாங்க. தெரி ஓகே, ஓகே, ஓகே. நிச்சயமா. ஜோதப் ப்ரோ வாங்க. அம்மா வணக்கம். எங்கிட்ட இருப்பாங்க. ஓகே. எங்க இருந்து போணும்? இங்க இறங்கணும்ல? ஓகே. இன்ட்டு பாருங்க. இங்கேயே இருங்க. பேசலாம். அம்மா இன்னைக்கு அவர் இதுக்கு போயிருக்காரா? இன்னைக்கு ஃபுல் நமாஸா? புரியல. கௌதம் ப்ரோ வணக்கம். 9 மணிக்கு தான். வந்துட்டேன். வாங்க சரவணன். வரணில்ல வாங்க. அம்மா இன்னைக்கு நமாஸ் நைட்டெல்லாம். அவன் கொஞ்சம் ஒரு தேவன் இருக்கும். ரம்ஜான் வருதுல்ல. எங்க சரவணன் காணோம்? வேற யாராவது வந்தா வராரு. இவர் தான் வோடாஃபோன் வராரு. வோடாஃபோன் வராரு பாருங்க. நானும் இன்னைக்கு தான் பார்க்குறேன் வோடாஃபோன சரவணன. பார்க்கலாம். மேல யாரோ வந்தேன்னு அப்படி பண்ணி வாங்க. உங்கள பார்த்துருக்கேன் நான் ஆல்ரெடி. வேற லைவ்ல பார்த்துருக்கேனே. சரவணன், நீங்க லட்சுமலையில வந்தீங்களா? ஹாய். நீங்க லட்சுமலையில வந்து இல்ல, இல்ல. இல்ல, இல்ல. லட்டுல நான் யார் லைவ்க்கு வந்தேன் இல்ல யார் லைவுக்கும் வந்துட்டீங்களா? வந்ததில்ல. ஆ, கலைன்னு சொல்லிட்டு ஒரு லைவ் வந்திருக்கேன். ஆ, அவ்வளவுதான். அவங்க லைவ் மட்டும் தான் வந்திருக்கேன். ஒரு அம்மா லைவ் வந்திருக்கேன். அவ்வளவுதான். ஆ. அதுக்கப்புறம் இந்த லைவ் தான் வந்திருக்கேன். ஏன் வந்தேன்னா, இந்த நர்ஸ் ஜாப் சொன்னாங்க பாத்தீங்களா? அதுக்காக தான் ஓகே. வந்தேன் இப்போ. சொல்லுங்க. ஏன்னா, இப்போ எனக்கு வந்து ஏன் அப்படின்னா, நர்ஸ் ஜாப் தான் வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு நல்ல ஜாப். அந்த ஜாப் போனோம்னா, எல்லாருமே எப்படியாப்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, கேரிங்கா பார்த்துப்பாங்க. ஸோ நான் கேரிங் பர்சனால வந்து அதுக்காக தான் இப்போ வந்து பேசினேன். சொல்லுங்க. உங்களோட கருத்து ஆஹ் சொல்லுங்க. என்னோட கருத்துலாம் ஒண்ணும் இல்லைங்கப்பா. நான் என்ன ம். சரியான வாக பையன். எதுவும் மனசுல வச்சுக்க மாட்டேன். அதே போல யார் மனசும் கஷ்டப்படுத்த மாட்டேன். ஜாலியா பேசுவேன், ஃபன்னா இருப்பேன். நல்லா பேசினேன்னா எப்பவுமே என்னோட சப்போர்ட் எப்பவுமே பண்ணிட்டே இருப்பேன். எப்பவுமே வந்து என்ன சொல்றது ஒண்ணுமே தெரியாது எனக்கு. எல்லோரும் சந்தோஷம் இருங்க, டைமுக்கு சாப்பிடுங்க, உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்கோங்க. எங்க போனாலும் பார்த்து கேர்ஃபுல்லா போங்க. டிராவல் பண்ணும்போது பார்த்து சேஃபா இருங்க. குட். அப்புறம் சொல்லுங்க. இங்க பேசலாம். தைரியமா பேசலாம். இங்க இங்க பார்த்து இல்ல பேசுங்க. இல்ல நீங்க மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ், நானும் ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ். ஃபேஸ் டு ஃபேஸ் தான் வேல்யூவே. ஸோ ப்ராடக்ட்க்கு வேல்யூ இல்ல கிடையாது. எனக்கு ஆமா ஆமாமா. ஏன்னா இப்ப வந்து பேச்சு ப்ராடக்ட் திறமை இருந்தா தான் எல்லாமே ஒரு ப்ராடக்ட் வெளியே கொண்டு போக முடியும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை இருந்தது பாத்தீங்கன்னா கிடையாது. மனுஷனுக்கு தான் வேல்யூ. நான் கூட எடுத்து போய் பொண்ணுன்னு சொல்லிட்டு வித்துருவேன் நானு. ஸோ அந்த மாரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அது எனக்கு. ஸோ தெரியுது. நீங்க இல்ல உங்க ஒரு லைவ் சில டைம் பார்த்திருக்கேன். ஆனா வந்து புது லைவுக்கெல்லாம் அவ்வளவு யாருக்கும் நான் போக மாட்டேன். நல்லா பேசினாங்கன்னா அப்பதான் பேசிட்டு அப்புறமா அவங்க லைவுக்கு வருவேன். அப்போ எங்க லைவ் ஏன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கு. எங்களால நம்ம லைவ் இல்ல உங்களுக்கு இல்ல பிடிச்சிருக்கு. புடிச்சு ஏன்னா வந்து லைவ் வந்து போகும்போது பாத்தீங்கன்னா அந்த பேட் கமெண்ட்ஸ் பண்ணாங்கன்னா எனக்கு சரியான கோவம் வரும். ஆனா வந்து நிறைய லைவ் போக மாட்டேன். நல்லா பேசினான்னா போய் பார்ப்பேன். நல்லா பேசிட்டு இருந்தாங்கன்னா சும்மா ஜஸ்ட் ஒரு ஆய் போடுவேன். அதுக்கப்புறம் பேச ஸ்டார்ட் பண்ணுவேன். யாராவது பேசினாங்கன்னா கண்டினியூ பேசிட்டு இருப்பேன். ஏன்னா இங்க இருக்கிறவங்க ஒரு சில பேர் வந்து என்ன பார்த்துருப்பாங்க. மற்ற லைவ்ல சேட் பண்ணும்போது பார்த்துருப்பாங்க. எனக்கு கோவம் அதிகமா வரும். நான் பொய்யில சொல்லி பழக்கம் இல்ல. எல்லாருக்கும் சொல்றேன். லைவ்ல இருக்கிறவங்க சேட் பண்றவங்களும் சரி, லைவ் பாக்குறவங்களும் சரி, இங்க வந்து யாருமே வந்து பாத்தீங்கன்னா பேடா கமெண்ட்ஸ் பண்ணாதீங்க. ஏன்னா உங்க வீட்லயும் வந்து பாத்தீங்கன்னா கேர்ள்ஸுங்க இருப்பாங்க, தங்கச்சி இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க, அக்கா இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ வந்து ஜாலியா பேசுங்க, ஒரு ஃப்ரெண்ட்லியா பேசுங்க. இதுவும் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கிற மாதிரி நினைச்சு பேசுங்க. சரிங்களா? வேற எதுவுமே எனக்கு பேச தெரியாதுப்பா. உங்களுக்கு வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்கப்பா. சக்கமா இது. அப்படிங்களா? சின்ன வயசு உங்க தம்பி பேரு சரவணாவா? எங்களுடைய அக்காவும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் முஸ்லீம் தான் இருக்காங்க. முஸ்லீமா மதம் மாறிட்டாங்க. ஏன்னா முஸ்லீம் அவங்க வந்து மேரேஜ் பண்ண வந்து முஸ்லீமா இருக்காங்க. என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்ல குர்ஆன் வச்சுட்டு இருப்பேன்.
தமிழ்ல வந்து கூட எனக்கு நான் வந்து சில விஷயங்கள் பார்த்துருக்கேன்.